இந்த பிறவி முடிஞ்சதுன்னா நேரா வைகுண்டம் போறோம். வைகுண்டம் போய் பெருமாள் கைங்கரியம் பண்ண போறோம். சரியா புரிஞ்சுட்டோமான்னு கேட்டோம். கரெக்டா புரிஞ்சுட்டேன்னார் பெரியாழ்வார். நாம சொன்னோம் இப்பதான் ஒரு பிரச்சனை. வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் போதும், இங்க எது பூமிக்கு திரும்பி வரணும்னு நமக்கு எண்ணம் வந்துருத்துனா என்ன பண்றதுன்னு கேட்டோம். ஆமா, நம்மள நம்பவே முடியாது. நம்ம எங்க போனாலும் கோவிலுக்கே போவோம், கொஞ்ச நேரம் பெருமாளை சேவிச்சுட்டு இருப்போம். போரும்பா, கொஞ்சம் அங்க போலாமா, இங்க போலாமா, ஊர் சுத்தி பார்க்கலாமா, மைண்ட் அப்பப்ப இடம் மாறுறது இல்லையா, ஏதேதோ பக்கம் மனசு போறதே. வைகுண்டம் போனதுக்கு அப்புறமும் இங்க ஏதாவது வரணும்னு எண்ணம் வந்துருத்துனா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டோம். அதுதான் பாட்டின் ஈற்றடி பாருங்கோ. போயினால் நீங்க பேசாம கை கூப்பி வைகுண்டம் போயிடுங்கோ. போயினால் போயிட்டேன்னா பின்னை அதுக்கப்புறம் இத்திசைக்கு என்றும் பிணை கொடுக்கிலும் போக ஒட்டாரே. பெருமாள் அனுமதிச்சாதானப்பா நீ திரும்பி பூமிக்கு வருவேன்ட்டார். அதாவது இந்த லோகத்துல பூமியை பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு போனோம்னா நம்ம பெருமாள்கிட்ட எல்லாம் பர்மிஷன் எல்லாம் வாங்க மாட்டோம். போயிட்டு நாம பாட்டுக்கு வந்துருவோம். வைகுண்டத்துக்கு போயாச்சுன்னா நீ திரும்ப பூமிக்கு வரத்துக்கு பகவான் அனுமதிச்சாதானே வர முடியும். அவன் உன்னை விட மாட்டான். வைகுண்டத்துக்கு யார் வந்துட்டாளோ அவ திரும்ப பூமிக்கு போவதற்கு பகவான் விடமாட்டான். ஏன்னா வைகுண்டத்தை அடைய, எம்பெருமானை அடைய நாம எவ்வளவு முயற்சி பண்ணோமோ அதை விட நம்மளை அடையறதுக்கு அவன் நிறைய முயற்சி பண்ணியிருக்கான். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நம்மள அவன் தான் பக்குவப்படுத்தி கொண்டு வந்து ஏதோ இன்னைக்கு நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், நல்லா சரணாகதி பண்ணி ஆச்சாரியன் அனுகிரகத்தால மோட்சம் போறேன். நீ பண்ணது இந்த ஜென்மத்துல உன்னை சரணாகதி பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை ஜென்மமா அவன் பாடுபட்டு இருக்கான். இவ்வளவு பாடுபட்டு கிடைச்ச ஜீவாத்மாவை அவன் திரும்ப பூமிக்கு அனுப்பி வைப்பானா? அனுப்பவே மாட்டானோ. அதனாலதான் இத்திசைக்கு இந்த பூமியை நோக்கி என்றும் எல்லா காலத்திலும் பிணை கொடுக்கிலும், பிணைனா ஜாமீன், பெயில்னு அர்த்தம். அதாவது நித்தியசூரிகள் யாராவது பெருமாளே இவனை ஒரு 2 நாள் மட்டும் ஜாமீன் கொடுத்து அனுப்பி வை, 2 நாள்ல இவன் திரும்பி வந்துருவான், நாங்க அதுக்கு உத்தரவாதம்னு சொன்னாலும் போக விட்டாரே, அதெல்லாம் முடியாது, நான் அனுப்ப மாட்டேன் அப்படியும் வரான் பெருமாள். அதனால ஒன்ஸ் வைகுண்டம் போயாச்சுன்னா நிரந்தரமாக அவன் கூட இருந்து கைங்கரியம் பண்ணுவோம். அதாவது இது பாட்டின் ரசத்துக்காக சொல்றார். ஆக்சுவலா வைகுண்டம் போன ஜீவாத்மாவுக்கு பூமிக்கு வரணுங்கிற எண்ணமே வராது. ஆனா அந்த ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் சொல்லுவா இல்லையா, ஒருவேளை திரும்பி வரணுங்கிற எண்ணம் வந்துருத்துனா என்ன பண்றதுன்னா, நீ நினைச்சா வர முடியாது, அவன் அனுமதிச்சா தானே வர முடியும். நித்திய சூரிகள் பெருமாள்கிட்ட கெஞ்சி, பெருமாளே அவன் ஏதோ 2 நாள் பூமியில ஏதோ பார்த்துட்டு வரணும்னு ஆசைப்படுறான், 2 நாள் அனுப்பு, நாங்கள் பிணை தருகிறோம், ஜாமீன் தருகிறோம். இது காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி அவரோட வியாக்கியானத்திலே காட்டுறார். பிணை அப்படின்னா ஜாமீன்தாரின்னு அர்த்தம். யார் ஒருத்தர் ஜாமீன் கொடுக்குறேன், பெயில் கொடுக்குறேன், இவன் அனுப்பு அப்படின்னு நித்திய சூரிகளே பரிந்துரை செய்தாலும் அதெல்லாம் அனுப்ப மாட்டேன், அவன் இங்கதான் இருக்கணும் பாரான்.